1940 சுபாஷ் சந்திர போஸ இரவோட இரவா பிரிட்டிஷ் அரசாங்கம் சிறப்பிடிச்சிட்டு வந்து ஜெயில போட்டா மறுநாள் ஜெயிலுக்குள்ள நேதாஜியை காணோம். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பிரிட்டிஷ்காரன் தேடுறான், அப்பயும் கிடைக்கல. சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா விட்டு ஓடி போயிட்டாருங்கிற செய்தி கிடைச்ச உடனே எங்க போயிட முடியும்? இப்ப உலக நாடுகளே பிரிட்டிஷ் சொல்றதான் கேட்கும். நேதாஜி எந்த நாட்டுக்கு போய் ஓடி ஒளிஞ்சாலும் எனக்கு தகவல் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றான் வெள்ளக்காரன். ஆனா பல மாதங்கள் கிடக்குது, சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கூட பிரிட்டிஷ்க்கு கிடைக்கல. ஒரு கட்டத்துல நேதாஜி இறந்து போயிட்டாரு, இனிமே நமக்கு சுதந்திரம் கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் கவலையா போயிட்டாங்க. பிரிட்டிஷ்க்கு ஒரே எதிரி ஜெர்மனின்னு புரிஞ்சுக்கிட்டு மாஸ்டர் பிளான் போட்ட நேதாஜி நேரா ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரோட பல ஒப்பந்தங்களை போட்டிருக்காரு. 6 மாதம் கழித்து நியூஸ் பேப்பர்ல வெளியான ஒரு போட்டோ பார்த்த பிரிட்டிஷ்காரன் மிரண்டு போயிட்டான். அந்த போட்டோ பார்த்துட்டு நம்ம தலைவன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு மக்களும் ஒரே கொண்டாட்டம். பிரிட்டிஷ்காரனை எங்க கை வச்சா எப்படி மடங்குவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் சுபாஷ் சந்திர போஸ் தாங்க. வெள்ளக்காரன் பார்த்து மிரண்டு போன அந்த போட்டோ என்ன தெரியுமா?